டைரக்டர் நந்தினி ரெட்டி இயக்கத்தில் சம்பந்தா நடிப்பில் வெளியாகியிருக்க ஒன் ஆஃப் த ஆக்ஷன் பீக்டு ஃபிலிம் தான் எங்கள் வீட்டு தங்கம். அந்த படத்தோட விமர்சனத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மாலை முரசு பிரசன்ஸ். இது படம் எப்படி இருக்கு? நான் உங்க விஜய் டாமினிக். இந்த படத்தோட ஒன்லைன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, குடும்ப பாங்கான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்க சம்பந்தம் அவங்களுக்கு ஃப்ளாஷ்பேக்னு ஒன்று இருக்குது. அதாவது தன்னோட கடந்து வந்த வாழ்க்கை அப்படின்னு ஒன்று இருக்குது. அப்படி கடந்து வந்த வாழ்க்கை என்ன, அந்த வாழ்க்கையை விட்டுட்டு சம்பந்தம் எதுக்கு இந்த வாழ்க்கைக்கு வந்தாங்க, இந்த வாழ்க்கையில் வந்ததுக்கப்புறமா அவங்கள குடும்பம் வேற ஒதுக்கி வச்சிருக்கு, ஏன் குடும்பம் ஒதுக்கி வச்சிருக்கு, சம்பந்தம் அந்த கடந்த கால வாழ்க்கையில் என்ன பண்ணாங்க, அந்த வாழ்க்கை இப்போ ப்ரெசென்ட்டில் இருக்கிற சம்பந்தாவை எந்த விதத்தில் பாதிக்குது, சம்பந்தம் மட்டும் இல்லாமல் அவங்க ஃபேமிலி எந்த விதத்தில் பாதிக்குது, அதை சம்பந்தா எப்படி வந்து திரும்ப மீட்டெடுத்து கொண்டு வந்தாங்க அந்த ஃபேமிலி அப்படிங்கிற ஒரு ஆக்ஷன் கலந்த எமோஷனல் ஃபேமிலி ட்ராமா தான் இந்த எங்கள் வீட்டு தங்கம். இதுதான் அந்த படத்தோட ஒன்லைன். நீங்க என்ன ஆளுங்க? பூஜை பண்ண தெரியுமா? சமைக்க தெரியுமா? உனக்கு எந்த ஊரு? கூட பிறந்தவங்க? ஏதோ திருட நிக்க வச்சு கேக்குற மாதிரி கேள்வி மேல கேள்வி கேட்டா. சொல்ல போனா எங்கள் வீட்டு தங்கம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தோட டைட்டில் பார்க்குறப்ப கீழே தாலியெல்லாம் வந்தது. அப்போ நான் நினச்சேன், ஆஹா ரைட்ரா, போட்டு குடும்பம்னா என்னன்னு தெரியுமா, பாசம்னா என்னன்னு தெரியுமா, மாமியார்னு என்னன்னு தெரியுமா, ஒரு குடும்பத்துக்கு தேவையான விஷயங்கள்லாம் என்னன்னு தெரியுமான்னு சொல்லி போட்டு அரைச்சி சட்னி சாம்பாராக்கி நம்மளை வெளில அப்படியே வீச போகிறான்னு நினச்சா அதுதான் இல்லை. படத்தோட ஆரம்பத்துலேருந்து எண்டு வரைக்குமே ட்விஸ்ட்டு ஒரு பக்கம் இருக்கக்கூடாது. அந்த ஆக்ஷன் பீக் அப்படின்னு சொல்லலாம். ஆக்ஷன் பீக்காக ரத்தம் தெரியுது, டமால் டுமில். அதுவும் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா சமந்தா ஆக்ஷன் பண்ணால் எப்படி இருக்கும், அது நம்ம வந்து பத்தியன்றதுக்குள்ளே அப்படிங்கிற ஒரு படம் பார்த்துருப்போம். அந்த படத்திலே சமந்தா வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு பக்கம் வந்து வில்லி ரோல் ப்ளே பண்ணியிருப்பாங்க. அதில் அவங்க சண்டை போடுறப்பெல்லாம் காமெடியாக இருக்கும். என்னடா சமந்தாவை கொண்டாந்து இப்படி காமெடி பண்ணுறீங்க, பானா காத்தாடியில் ஆரம்பித்து அஞ்சான் வரைக்கும் சமந்தா வந்து நாங்கள் எப்படி க்யூட்டாக பார்த்தோம், நீங்கள் எப்படி வச்சு காமெடி பண்ணுறீங்கன்னு சொல்லி நம்ம எல்லாரும் திட்டிகிட்டு இருந்தோம். ஆனால் அவங்களை எப்படி அதாவது ஒரு ஆக்ஷன் ஹீரோயினாக காட்டணுங்கிறத நான் காட்டுறேன் பாடுறாங்க கூட்டின்னு போயிட்டு காமிச்சிக்கிறாங்க. அப்படியாப்பட்ட ஒரு பயங்கர மேக்கிங்காக இருக்குது. அதுவும் சொல்லப்போனால் அதில் வந்து ஒரு கேரக்டர் இருக்குது. அவங்க வந்து சொர்ணா அப்படிங்கிற கேரக்டர்லாம் ப்ளே பண்ணுறாங்க சமந்தா. அப்போ சொர்ணா அப்படின்னா அவங்க வந்து ஃபேமிலி கேர்ள், அதாவது அவங்க வாழக்கூடிய இரண்டாவது வாழ்க்கை ப்ரெசன்ட் லைஃபோட பேர் சொர்ணா. அதுக்கு பின்னாடி அவங்களுக்கு ஒரு பேர் இருக்குது. அந்த பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜான்சி. அப்போ இவங்க ஜான்சியா இல்லைன்னு சொல்லி தேடிக்கிட்டே இருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்தா லியோ படம் மாதிரி, நீ லியோவா இல்லையா சொல்லிடு, நீ லியோவா இல்லையா சொல்லின்னு சொல்லி ஒரு கும்பல் துரத்தும்ல, அதே மாதிரி சம்மந்தாவை துரத்திக்கிட்டே இருக்காங்க. நீ ஜான்சி தானே சொல்லு அப்படின்னு. எப்படி விஜய் எல்லாத்தையும் புரட்டி போட்டு அடி நடிச்சு நான் தாண்டா லியோ அப்படின்னு வரோ, அதே மாதிரி சம்மந்தா எல்லாரும் விட அடிச்சு பந்தாடி கடைசியா நான் தாண்டா ஜான்சி அப்படின்றாங்க. எப்படி சொல்கிறது, ஆந்திரா படம் தெலுங்கு படம் அப்படின்னாலே கொஞ்சம் ஓவர் ரேட்டட் ஃபைட்ஸ் இருக்கும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். டக்குன்னு அக்செப்ட் பண்ண முடியாத ஃபைட்ஸ் இருக்கும். அது எப்படா திமிங்கலாம், இது எப்படி நடக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும்ல. ஆனால் இதெல்லாம் வந்து இந்த படத்தில் தெரியலை. அது கொஞ்சம் லேட்டாக யோசிச்சு பார்த்தா அதெல்லாம் நமக்கே தெரியும். ஆனால் ஆன் ப்ரெசன்ஸில் தெரியாதளவு விஷுவலில் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. சொல்லப்போனால் சமந்தா ஃபைட் பண்ணுறது. ஆனால் நீங்கள் நம்புவீங்களா சமந்தா ஃபைட் பண்ணால்? நம்ப மாட்டோம், யாருமே நம்ப மாட்டோம். அப்படியாப்பட்ட ஒரு இதுதான். ஆனால் சம்மந்தா ஒரு நல்ல ஃபைட்டராக காமிச்சிருக்காங்க. அதுவும் சொல்லப்போனால் ஒரு நைட் ஃபைட் ஒன்று இருக்கும். வீட்டுக்குள்ளே வந்து அத்துமீறி உள்ளே வர பிளான் பண்ணுவாங்க. சம்மந்தா வந்து டக்குன்னு இந்த வடை சுடுற கரண்டியை தூக்கி வெளில போவாங்க. வெளில போயிட்டு டமால் நடித்து கம்பியே நெளிஞ்சிரும். அதுலேயும் உள்ள ஒருத்தர் வந்து ஸ்பாட் அவுட் ஆயிடுவான். அப்படியாப்பட்ட ஒரு ஃபைட்டு எல்லாத்தையும் பண்ணிடணும். ஆனால் விடிய காலில் குடும்ப பொண்ணாக தெரியணும். இது மட்டும் ஒரு பீக்காக இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு போர்ஷனில் ரைட்டப் பண்ணியிருக்காங்க. அந்த ரைட்டப் என்ன அப்படின்னா, சமந்தாவுக்கு தான் ஆல்ரெடி ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்கே. அந்த ஃப்ளாஷ்பேக்கில் கிரிமினலாக இருந்த சமந்தாவுக்கு ஒரு கிரிமினல் வந்து தன்னோட குடும்பத்தை எப்படி பழி வாங்குவான்னு தெரியும்ல. ஸோ அப்போ சம்மந்தா எப்படி வந்து செயல்படுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் அதை பயங்கரமாக உள்ள ரைட்டப் பண்ணியிருக்காங்க டைரக்டர். அது மட்டும் இல்லாமல் அந்த ஒரு ஃபைட்டுக்கான ஒரு சீக்வன்சஸ் இருக்குல்ல, ஒரு பஸ் ஃபைட்டாக இருக்கட்டும், ஒரு நார்மலான ஸ்ட்ரீட் ஃபைட்டாக இருக்கட்டும், ஒரு கோயிலில் வரக்கூடிய ஃபைட்டாக இருக்கட்டும், இது எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணி எடுத்து அந்த மேனேஜுக்கான ரோல்ஸ் வந்து பயங்கரமாக அந்த டீம் ஒர்க் பண்ணின்னு சொல்லலாம். அதெல்லாம் தாண்டி இந்த படத்தில் மியூசிக் தாங்க டு தி கோர் பெஸ்ட்டு. எனக்கு வந்து படம் பார்த்து முடிக்கிற வரையுமே தெரியாது இவர் தான் மியூசிக் டைரக்டரா அப்படின்னு. ஆனால் படம் எனக்கு யோசிச்சிட்டேன், என்னது வித்தியாசமாக மியூசிக் போட்டிருக்காங்களே, இதே நம்ம இண்டஸ்ட்ரியாக வந்து என்ன பண்ணியிருப்பான்னு சொல்லி யோசிச்சிட்டே இருந்தால் கடைசியாக அந்த மியூசிக் டைரக்டர் யாரும் இல்லை, நம்ம சந்தோஷ் நாராயணன். யார் மேலே இருந்த வெறியிலே அங்கே போய் இப்படி மியூசிக் போட்டேன் அப்படின்னு இப்போ வரை எனக்கு சந்தேகமாகவே இருக்குது. ஏன்னா நம்ம அண்ணனுக்கு இங்கே அதிகப்படியான படங்கள் இல்லை அப்படின்ற கடுப்பானாரா இல்லையான்னு தெரில. அவர் அங்கே போய்ட்டு பயங்கரமாக எங்கள் தங்கத்துக்கு சூப்பராக ஒரு மியூசிக் போட்டு கொடுத்துட்டார். பாட்டாக இருக்கட்டும், அந்த எமோஷனல் சீனாக இருக்கட்டும், ஃபைட் சீக்வன்ஸாக இருக்கட்டும், பிஜிஎம்மாக இருக்கட்டும், அதுவும் கிளைமேக்ஸ் ஃபைட்டு ஒன்று இருக்குங்க. அந்த வீட்டுக்குள்ளே இருட்டுக்குள்ளே ஒரு ஃபைட்டு எப்படி கத்தி படத்தில் ஒரு காயின் ஃபைட் வருமோ லிட்ரலி அதே மாதிரியான ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் தான். அதுவும் தமன்னா வந்து அந்த டபுள் பேரல் கண்ணெல்லாம் எடுத்து சுடுவாங்க பாருங்கள், ஸ்லோமோ போட்டு. இங்கிட்டு நயன்தாரா நம்ம பில்லால் கன் எடுத்து சுடுறதுல வந்து ஃபயர் விட்டுட்டு இருந்தான். ஆனால் இனிமேல் சம்மந்தாவுக்கு ஃபயர் விடுவாங்க தெலுங்குல அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் டக்குன்னு வந்து புல்லட்டை லோட் பண்ணிட்டு 2 கையிலே 2 கன்னெல்லாம் எடுத்து சுட்டுன்னு இருப்பாங்க பாருங்கள். அதாவது
எங்கள் வீட்டு தங்கம் இது எங்கள் வீட்டு தங்கம்னு வச்சுக்கூடாரா, எங்கள் வீட்டில் சிங்கம்னு வச்சுருக்கேன்டா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. ஆக மொத்தம் சமந்தா நடிப்பில் வெளியான இந்த எங்கள் வீட்டு தங்கம்ன்றது உள்ளே போனீங்க அப்படின்னா டிஷ்யூ பேப்பர் தான் எடுத்துன்னு போனோம், வேறு எதுக்கும் இல்லை. அடிச்சு தெரிக்கிற ரத்தத்தெல்லாம் தொடச்சி வெளில வர்றதுக்கு சமந்தாவை பத்தியன்றதுக்குள்ளே அப்படிங்கிற ஒரு படத்தில் பப்பட் வில்லியாக வச்சுருந்தானுங்க. ஆனால் அது இல்லடா, இதாண்டா ஒரிஜினல் வில்லி டு தி கோர், இதுதான் ஆக்ஷன் டு தி கோர் அப்படின்னு சொல்லி இப்படி ஒரு சமந்தாவை மாற்றி வச்சுருக்காங்க. ஸோ சமந்தாலாம் யார் யாருக்கு க்ரஷ்ஷு, நான் வந்து குரோம்பேட்டில் பார்த்து சமந்தாவை மனசை வந்து இழந்துட்டேன், நான் சமந்தாவை பார்த்து இன்னும் வந்து எப்படி சொல்கிற ஹார்ட்டுக்கு அன்பு விட்றேன் அப்படின்னு சொல்லி யார் யாரெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்களோ, இந்த படம் பார்த்ததுக்கப்புறமா சமந்தா மேலே இருக்கக்கூடிய பார்வைகளும் அவங்க மேலே அம்பு விடலாமா வேணாமா அப்படிங்கிற ஒரு பயமும் உங்களுக்கு கண்டிப்பாக வந்துடும். ஸோ உங்களுக்கு எங்கள் வீட்டு தங்கம் படம் எப்படி இருந்தது அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். பார்க்காதவங்க போய் கண்டிப்பாக பார்த்துருங்க. அதை தாண்டி இது தேட்டர் மெட்டீரியலாக கேட்டிங்கன்னா கம்பல்சரி இது ஒரு தேட்டர் மெட்டீரியல் தான். தேட்டரில் பாருங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க. மியூசிக்காக இருக்கட்டும், டிஓபியாக இருக்கட்டும், ஆக்ஷன் சீக்வன்ஸாக இருக்கட்டும், ஸ்டண்ட்டாக இருக்கட்டும், சமந்தாவோட நடிப்பாக இருக்கட்டும், ரைட்டிங்காக இருக்கட்டும், டேரக்டரோட மேக்கிங்காக இருக்கட்டும், எல்லாமே இந்த படத்தில் டு தி கோர் சூப்பராக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வில்லன் அப்படிங்கிற ஒரு ரோல் இதில் ஒருத்தர் ப்ளே பண்ணியிருக்காங்க, கர்ணன் அப்படின்ற பேரில். வில்லன்னா வந்து அடுத்து என்ன பண்ணுவானே தெரியாது, அந்த மாதிரி பக்னு ஏதாவது பண்ணிடாதப்பா அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தோட ப்ளே பண்ணி வச்சிருக்காரு. ஆக மொத்தம் எங்கள் வீட்டு தங்கம் இந்த வாரம் வந்த சிங்கம் அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு இந்த படம் எப்படி இருந்தது கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மாலை முரசு வைப்பை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க.